பினாங்கில் நோயாளிகளிடம் சில்மிஷம் செய்ததால் ஏற்கனவே 3 முறை கைதாகியும் பட்டு திருந்தாத மருத்துவர் மீண்டும் போலீசிடம் சிக்கியுள்ளார். 43 வயது அந்த ஆடவர் இம்முறை பயான் லிப்பாஸில் உள்ள தனியார் கிளினிக்கில் பெண் நோயாளியிடம் வேலையை காட்டியுள்ளார். ஜூன் 29ஆம் தேதி காலை 11:40 மணியளவில் தம்மிடம் அம்மருத்துவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட பெண் கடந்த வாரம் போலீசில் புகார் செய்தார். அதில் வயிற்று வலிக்காக கிளினிக்கிற்கு போன இடத்தில் சம்பந்தப்பட்ட ஆண் மருத்துவர் தன்னை சட்டையை கழற்றச் சொல்லி மார்பகங்களை தொட்டதாக அப்பெண் புகார் அளித்தார். இதையடுத்து நேற்று முன்தினம் வாக்குமூலம் அளிக்க வந்த போது அந்நபர் கைதாகி மேல் விசாரணைக்காக இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டார். அவரின் கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு முன் ஒரு மருத்துவமனையிலும் 2 கிளினிக்குகளிலும் 3 பெண் நோயாளிகளிடம் அவ்வாடவர் சில்மிஷம் செய்துள்ளார். சிகிச்சை என்ற பெயரில் பெண் நோயாளிகளை சட்டையை கழற்றச் சொல்லி ஒரே இடத்தில் ஓட வைப்பதும், உடல் பரிசோதனையின் போது நோயாளிகளை தனது கைபேசியில் புகைப்படம் எடுப்பதுமாக அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டது அப்போது அம்பலமானது. நகர மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட், நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர மிலான்.